ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம கும்கி 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பிரபு சாலமன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாருமே கும்கி 1 பார்த்திருப்போம். அந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இந்த படம் பிரபு சாலமனுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு மலை கிராமத்தை காட்டுறாங்க. ஃபுல்லா அருவி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பச்சை பசேலான இடம். அங்க ஒருத்தன் யானையை ஷூட் பண்ணி தந்தத்தை எடுத்துட்டு போறான். அப்போ ஒரு குட்டி யானை ஒரு குழிக்குள்ள விழுந்துருது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கான். காலையிலேயே அவங்க அம்மா அவங்க அப்பாவை போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால போலீஸும் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. பையன் மேலேயும் பெருசா பாசத்தை காட்டுறது கிடையாது. ஸ்கூலுக்கு போறான் பையன். அங்கேயும் இவன் சாராயம் காய்ச்சறவங்களோட பையன் அப்படின்றதுனால யாருமே பெருசா இவன் கிட்ட பேசுறது இல்ல. அங்க இருக்க சார் பாத்தீங்கன்னா இவன் கிட்ட பேசுறாரு, நீ வந்து மரம் செடி கொடி மிருகங்கள் இது கிட்ட அன்பு செலுத்து, இதுங்கதான் எப்பயுமே அவன் கூட இருக்கும் அப்படின்றாரு. அதை அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வரும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த யானையை பாக்குறான். குழிக்குள்ள இருந்துட்டு இருந்த யானையை அதை கஷ்டப்பட்டு தள்ளி மேலே எடுக்கிறான். அப்பவே ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுது. அந்த யானைக்கு பிடிச்சதெல்லாம் பண்றான். அந்த யானைக்கு நிலான்னு பேரும் வைக்கிறான். நம்ம ஹீரோ பேரு பாத்தீங்கன்னா பூமி. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு பாண்டிங்கோட வளர்றாங்க. அவங்க அம்மாக்கு இது தெரிய வருது. அவங்க அம்மா இந்த யானையை போட்டோ எடுத்துட்டு போயிட்டு யானை தந்தத்தெல்லாம் விற்கிறவனு கிட்ட காட்டுறாங்க. இதை ஒரு அளவுக்கு வளர்த்து கொடு, இதுக்கு உனக்கு 20-30 லட்ச ரூபா கிடைக்கும். அதுவே சூப்பரான ஒரு முகஜாடையில இருந்தா இது கோடி கணக்குல போகும் அப்படின்றாங்க. அவங்க அம்மாக்கு ஆசை வந்துருது. அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறான் அந்த பையன். அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சிட்டு வேகமா யானைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா யானையை காணும். அவங்க அம்மா எடுத்து வித்துட்டு இருப்பாங்க. போய் சண்டை போடுறான். இவன் அங்க இங்கன்னு தேடுறான். இவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க சார் திருப்பி பார்த்து நீ காலேஜ் போய் படி அப்படின்றாரு. காலேஜையும் முடிச்சிடறான். இருந்துமே அந்த யானை இவனுக்கு கிடைக்கல. அப்பதான் அந்த யானை புரோக்கர் இவன் கிட்ட உன் யானையால தாண்டா நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றான். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது இப்போ உன் யானை கும்கியா இருக்கு, இந்த பகுதியிலே அதுதான் ராஜா, அது பேர் இப்ப வீரா அப்படின்றான். நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த யானையை தேடி போறாங்க. அங்க பார்த்தா அதே யானையை வீரான்னு ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது யானையோட பேர் வீரா. ஒரு பயங்கர வெறித்தனமா அதுவும் அந்த யானை மேல பாசம் வச்சிருக்காரு. அந்த டைம்ல அரசியல்வாதியை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு சடங்கு பண்றதுக்காக உங்க யானை தேவை, 1 கோடி ரூபா தரோன்றாங்க. முதல்ல யோசிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு காசையும் வாங்கிடுறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ போயிட்டு யானையை போய் பார்த்து கூப்பிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, இவங்களால கடைசி வரைக்கும் யானையை காப்பாற்ற முடிஞ்சுதா இல்ல அந்த அரசியல்வாதி கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு 3 விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட், கண்டிப்பா அந்த யானைக்கும் நம்ம ஹீரோக்கும் இருக்க பாண்டிங் தான். அது ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே சூப்பரான ஒரு பாண்டிங் காமிச்சிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட போர்ஷன்ஸும் சூப்பராகவே இருந்தது. அடுத்து இவங்க அந்த மலைப்பகுதியை அந்த கிராமத்தை எல்லாத்தையுமே காட்டிருக்க அழகா சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே கண்ணுல ஒத்திக்கிற அளவு சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான். படம் ஒரு 2 மணி நேரம் தான் போகுது. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ஒன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த படத்துல எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அதுவும் கும்கி 1ல இருந்து இதுல எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பிளாட் தான். இவங்க என்னதான் யானைக்கு ஹீரோக்கு உண்டான பாண்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டோரி பிளாட்ல ஒரு அரசியல்வாதியை கொண்டு வந்திருக்காங்க. அவரை பார்க்கும்போதே நம்ம ஏடிஎம்கேல இருக்க ஒரு அரசியல்வாதின்றது அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த அளவு ஹேர் ஸ்டைல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஆட்சியை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். வேற எதனா ஸ்டோரி பிளாட்டை யோசிச்சிருக்கலாம். இதை பார்க்கும்போது திருப்பி டிஎம்கேக்கு ஒரு ப்ரோவாண்டா படம் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அடுத்து விஎஃப்எக்ஸ் காட்சிகள். யானை ஃபைட் பண்ற இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிராஃபிக்ஸ்ன்றது அப்பட்டமா தெரியுது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி எடுத்திருந்தா இது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துடும். மூணாவது பார்த்தீங்கன்னா கும்கி 1ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அதோட பிளெண்ட் ஆகி காமெடி போர்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சு அல்டிமேட்டா கொடுத்துருப்பாங்க. குறிப்பா தம்பிராமையா வர போர்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே அல்டிமேட்டா இருந்திருக்கும், லவ் போர்ஷன்ஸ் உட்பட. ஆனா இந்த படத்துல அது டோட்டலாவே மிஸ் ஆயிருக்கு. லவ் போர்ஷன்ஸ்ன்றது சுத்தமா கிடையாது படத்துல. அதே மாதிரி காமெடியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கலந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.